இதுதான் இந்த மறைஞ்சிருந்து தாக்குற அந்த கொரில்லா படைக்கும் அதுக்கப்புறமா அந்த யானைகளை வச்சும் குதிரைகளை வச்சும் பயிற்சி கொடுத்த இடம் இதுதான். ஆக்சுவலி இது ஒரு பெரிய குளம் மாதிரி வெட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஏக்கர் அந்த மாதிரி வெட்டியிருந்திருக்காங்க. பட் இப்போ எந்த அளவுக்கு குறுகி இருக்குன்றது தெரியல. இடத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, ஆதிக்காடுன்னு போட்டிருக்காங்கங்க இந்த இடத்தோட பேர். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த இடம், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக விலங்குகளை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால இறக்க முடியாது. பிகாஸ் உங்களுக்கு மேடு பள்ளமாக இருந்தது அப்படின்னா இறங்கி வரது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக அவங்க ஐ மீன் விலங்குகளை கூட பாதுகாத்து அவங்கள வெளில எடுத்துகிட்டு வரதுக்காக இங்கே பாருங்களேன், இதோட இந்த அளவு எவ்வளோ குட்டியோண்டா வச்சிருக்காங்க பாருங்க. அந்த செம்பாருங்க இருக்குல்ல அதுக்கேற்ற அளவில் வெட்டி இதோட அந்த படுக்கையை பாருங்க எவ்வளோ பெரிய படுக்கை அமைச்சிருக்காங்கன்னு. இதுலேருந்து அது வரைக்கும் இருக்குங்க. இதில் இந்த விலங்குகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறங்கி வந்து இங்கே சுற்றி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதுக்கான பயிற்சிகள் அளிக்கிறதுக்காக பயிற்சிகள் அளிக்கிறதுக்காக வர வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட அப்போ எத்தனை ஏக்கர் பரப்பளவு இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்கும்னு பாருங்க. இப்போ இந்த இடம் எல்லாமே சதலம் அடைஞ்சு ஒன்றுத்துக்குமே யூஸ் பண்ண முடியாமல் வெறும் கருவேல மரங்களாக நிறைஞ்சு போயிருக்க மாதிரியான ஒரு நிலமையில தான் இருக்கும்.